بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக மல் ஃபர்கு பைனல் மஸ்ஜிதி வல் முஸல்லா, பள்ளிவாயலுக்கும் தொழுமிடத்திற்கும் உள்ள வேறுபாடு, வித்தியாசம் என்ன? தொழும் இடம் என்றால் வீடுகளிலே தொழுவதற்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இடம். இரண்டுடைய சட்டமும் ஒன்றுதானா அல்லது வேறுபட்டதா சம்பந்தமாக? பள்ளியிலே நுழைகிற ஒருவன் பள்ளி காணிக்கையாக 2 ரக்காத்துக்கள் தொழுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. முழுபொருளை பள்ளியிலே தேடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. பள்ளியிலே வியாபார கொடுக்கல் வாங்கல் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற சட்டம் தொழுகைக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அமையுமா என்பது சம்பந்தமாக மிக சுருக்கமாக, வைன் கீல பி அன்னஹா சுன்னத்துன் முஅக்கதத்துன், தஹியத்துல் மஸ்ஜித் ஒரு கட்டாயமான வழிமுறை என்று சொல்லப்பட்டால் அதை வாஜிப் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆதாரத்திற்கு நாம் என்ன பதிலளிப்பது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்னல் முசல்லா மகானு சலாத்தின் ஃபகத், தொழுமிடம் தொழுகையின் இடமாக இருக்கும், தொழுகையின் இடம் மாத்திரமாக இருக்கும். வல் மஸ்ஜித், பள்ளிவாயிலை பொறுத்தவரையில் பொதுவாக பள்ளிக்கு வருபவர்கள் அவர்கள் நாடுகின்ற தொழுகைகளை எல்லாம் பள்ளியிலே தொழுவதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிவாயல் வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு பூமியாக அமைந்திருக்கிறது. அதை விற்பதோ அல்லது வேறு வகையில் நிர்வகிப்பதோ சாத்தியமாகாது. ஆனால் தொழுகையாளியை தொழுமிடத்தை பொறுத்தவரையில் தொழுவதை விட்டுவிடுவதும் சாத்தியமாகும், தொழாமல் விட்டுவிடுவது சாத்தியமாகும். தேவை ஏற்படுகின்ற பொழுது வீட்டோடு சேர்த்து அதை விற்கலாம். ஆகவே ஃபல் மசாஜிது லா புத்துலஹா மின் தஹியத்தின், பள்ளிவாயிலை பொறுத்தவரையில் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது அவசியமாகும். அதில் ஹாயிதான பெண்கள் தரிபடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. பள்ளிவாயிலே வல யஜூஸு ஃபீஹில் பையு வஷ்ரா, கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்வது ஜாயிஸ் ஆகாது. பிஹிலாஃபில் முஸல்லா, தொழுமிடத்திற்கு மாற்றமாக தொழுவதற்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட வீட்டின் ஒரு இடத்திலே வியாபார கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஹாயிதான பெண்கள் அதில் உட்காரலாம். ஆனால் உலமாக்களுக்கு மத்தியிலே தஹியத்துல் மஸ்ஜிதுடைய சட்டம் இரண்டு வகையான கருத்துக்களை கொண்டதாக இருந்தாலும் கூட அது வாஜிப் என்று சொல்வது கவியும் ஜித்தன், அது ஒரு உறுதியான கருத்தாக அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஹுத்பா ஓதிக்கொண்டிருந்த போது ஹுத்பாவை அவர்கள் இடைநிறுத்தி வந்தவரை எழுந்து 2 ரக்காத்துக்கள் பள்ளி காணிக்கையாக தொழும்படி ஏவியிருக்கின்றார்கள். இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுத்பாவை செவிமடுப்பது வாஜிப். ஒரு வாஜிபான காரியத்தை விட்டும் நாங்கள் வேறொன்றிலே பராக்காகுவது இல்லாவஹு வாஜிபுன், அது வாஜிபாக இருந்தாலே தவிர ஹுத்பாவை விட்டுவிட்டு ஹுத்பாவை செவிமடுக்காமல் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவதிலே ஈடுபடுவது இரண்டும் கடமையான ஒரு காரியமாக இருக்கின்றது. இருந்தாலும் ஜும்ஹூர் அஹ்லுல் இல்ம், பெரும்பான்மையான அறிஞர்கள் அது அன்னஹா சுன்னத்துன் முஅக்கதத்துன், அது கட்டாயமான ஒரு வழிமுறை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பல ஹதீஸில் வந்திருக்கின்றன. உதாரணமாக
ஃபல் ஹத்தீப் இதா தஹல யௌமுல் ஜும்ஆ லா யுஸல்லி ரக்அத்தைனி. ஹத்தீப் பள்ளியிலே நுழைந்ததும் அவர் தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கை தொழுவதில்லை. அதே போலதான் வரலாற்று சம்பவம் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 சஹாபாக்கள் 3 நபர்கள் பள்ளியிலே நுழைகிறார்கள், மஸ்ஜித் நபவியிலே நுழைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உரையாடி கொண்டிருந்தார்கள், பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த மூவரும் பிரிந்து ஒருவர் வட்டமான அந்த அவையில் இடைவெளியானதை கண்டதும் அதிலே அவர் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டார். வட்டமான அந்த அவையில் ஓர் இடைவெளியை கண்டபோது அதில் அவர் அமர்ந்து கொண்டார். வமின்ஹும் மன் ஜலஸ வரஅஹா, இன்னொருத்தர் அவையினருக்கு அந்த மஜ்லிஸ் சபைக்கு பின்னால் அமர்ந்து கொண்டார். 3ஆம் நபர் அவர் இன்சரஃப, அலட்சியப்படுத்திவிட்டு அவர் வெளியே சென்று விட்டார். இந்த சந்தர்ப்பத்திலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹல்காவிலே, அந்த அமர்விலே உட்கார்ந்தவரை அல்லது அவருக்கு அந்த அவைக்கு பின்னால் உட்கார்ந்தவரை நபிகளார் தஹியத்துல் மஸ்ஜித் தொழவில்லை என்று விமர்சிக்கவும் இல்லை, எதையும் கூறவும் இல்லை. அதே போலதான் வரலாறு ஹதீத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தௌபாவுடைய விஷயத்திலே, அவர் தௌபா செய்ததற்கு பின்னால், அல்லாஹு தஆலாவுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் பள்ளியிலே நுழைகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளியிலே அவர்கள் தொழவில்லை, தஹியத்துல் மஸ்ஜித் தொழவில்லை. வல்லதி யظஹரு லி, ஆகவே இந்த வரலாற்று சம்பவங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது தஹியத்துல் மஸ்ஜித் கட்டாய கடமை அல்ல, இருந்தும் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அகல் அஹ்வாலின் தாரிக்குஹா யகூன கத் இர்தகப மக்ரூஹன், அப்படி சில வேளைகளிலே அதை விட்டிருந்தால் அது ஒரு மக்ரூஹான செயலாக கருதப்படுகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.